இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. புதிய வீடியோக்களை பார்க்கறதுனாலும் நீங்கள் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பெல் பட்டன் அழுத்திருக்கிறதுனால. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, பெண்களுக்கான ஒரு குறிப்பு. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமான பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு வர என்கொயரிஸ் வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பெண்கள் இந்த தொடர்பாக தான் என்கிட்ட கேட்குறாங்க. என்னென்னா 2 மாதம் 3 மாதம் எனக்கு பீரியடே போகிறதில்ல, போனாலும் 1 மாதம் போகுது, இல்லை ஒரு 15 நாள் போகுது, இல்லை 2 மாதம் போகுது, போய்கிட்டே இருக்குது, ரொம்ப டயர்ட் ஆயிடுது, ரொம்ப வலிக்குது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்குங்களா அப்படின்ட்டு முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய உணவியல் முறை நிறைய கரெக்டாக இப்போ இருக்குது, ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது, மருந்து மாத்திரை எடுத்தவங்க இப்போ இல்லை, கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி கூட எடுத்துருக்கலாம், அதோட பாதிப்புகள் கூட இருக்கலாம், இதனாலையும் பிரச்சனை உண்டு. உடல் உழைப்பு அதிகமாகிறது குறையிறதுனாலையும் இந்த பிரச்சனை உண்டு. ஆனால் இது 3 தாண்டி முக்கியமான ஒரு காரணம் பெண்களுக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, மனசு சரியில்லை. 90% பெண்கள் இன்றைக்கி உடம்புல நோய் கிடையாது, மனசில் தான் நோய். அந்த மனசில் உள்ள நோயை சரி பண்ணாத வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்கள் உணவு, உங்களுடைய உழைப்பு சம்மந்தப்பட்டது, மருந்து மாத்திரை எடுத்த பாதிப்பு, இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும். அதனால் பெண்கள் எப்பயுமே மனசை ரொம்ப அமைதியாகவும் எல்லாட்டையும் ஒரு அன்பாகவும் பழகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பழகிக்கிங்க. எந்த அளவுக்கு மனசை பதட்டமாச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் வாழ்ந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கிடையாது. இந்த தனி குடுத்தனம் போய் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவங்க யார்ட்டையும் ஒட்டுறது கிடையாது, அந்த வீட்டு குழந்தைங்கன்னு யார்ட்டையும் ஒட்டுறதில்ல. இதுலேயே ஒரு மனசு வந்து டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுது. ஆண்கள் கூட வெளியில் போகிறாங்க வராங்க, நல்லது கெட்டது அவங்க சில விஷயங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெண்கள் வீட்டிலே இருக்கிறதுனால கணவன், அந்த குழந்தை, இந்த தான் அவங்களுக்கு உலகம். இப்படி வாழ்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்க இந்த மாதிரி விஷயங்களை போட்டு உழப்பி மனசு ரொம்ப பலவீனமாயிடுறாங்க. அப்போ மனசை ரொம்ப அமைதியாக வச்சுங்க. அதுக்கு இறை வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கவனம் செலுத்துங்க. இருந்தாலும் இந்த 3 மாதமாக உள்ள இந்த பிரச்சனைகள் வந்து 3 மாதம் பீரியட் வர மாட்டேங்குது, அப்போ திடீர்னு வந்தாலும் 1 மாதம் வருது, 15 நாள் வருது, இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்ட்டு இது இப்போ ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் இப்போ தான் சில தினங்களுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் அந்த சில குறிப்புகள் போடாமல் இருந்தேன். நிறைய குறிப்புகள் போட்டிருக்கேன் இந்த நோய் தொடர்பாக. ஆனாலும் இப்போ சொல்கிற குறிப்பு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆராய்ச்சி பண்ண ஒரு விஷயந்தான் இது. அதாவது 2 விதமான குறிப்பு. ஒன்று, காவி சூர்ணம்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், நாட்டு மருந்து கடை, சித்தா கடைகள்லாம் கிடைக்கும். காவி சூர்ணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு அரை ஸ்பூன்னா டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூனு. கல்கண்டு, பனங்கல்கண்டாகவும் இருக்கலாம், சாதாரண வெள்ளை கல்கண்டாகவும் இருக்கலாம், அது ஒரு அரை டீஸ்பூன். அதனால் நுணுக்கிக்கணும். 2யும் தண்ணியில் கலந்து ஒரு கிளாஸ் காலை மாலை இந்த மாதிரி ஒரு 15 நாள் 1 மாதம் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பீரியட், அதாவது இந்த 3 மாதம் வராமல் போகுது இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், காவி சூர்ணம்னு பேர். அதுவும் கற்கண்டு, பனங்கற்கண்டு இல்லை சாதாரண கற்கண்டு, இது ரெண்டுமே வந்து 2 ½ டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும், டீஸ்பூன் போடக்கூடாது. அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் கரைச்சி குடிக்கணும். இது சூடெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு டிப்ஸு. 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவாரம் பூ அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இல்லை உங்கள் பகுதிகளெல்லாம் ஆவாரம் பூ எங்கள் கிராமங்களில் இப்போ நான் நிற்கிறதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வயல்வெளி பகுதிகள் தான், சுற்றி பார்த்தீங்கன்னா வயல் தான். இப்போ நான் நிற்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் இந்த படப்பிடிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி கிராமங்களில் அங்கங்கே ஆவாரம்பூ முளைச்சிருக்கும், சில இடங்களில் இருக்காது. அப்போ இல்லாத இடங்களில் ஆவாரம்பூ நாட்டு மருந்து கடைகளில், இந்த இயற்கை அங்காடிகளில் கேட்டு வாங்கிக்கங்க. வாங்கி சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அந்த ஆவாரம்பூ அந்த பொடியை ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணீர் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி, அது 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் வடிகட்டி, அதில் பனங்கல்கண்டு இல்லைனாக்க நாட்டு சர்க்கரை இல்லை மண்டை வெல்லம், அச்சு வெல்லம், பனங்கருப்பட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன இனிப்பு சுவைக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 1 கிளாஸ் தினமும் ஒரு வேளை குடித்தா போதும். இது ஒரு 15 நாள் 1 மாதம் கூட குடிக்கலாம். இதெல்லாமே இயற்கையான விஷயங்கள் தான். இது நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லாக இருக்க பெண்களுக்கு இருக்குது. நிறைய நாடுகள்லேருந்து எனக்கு பெண்கள் ஃபோன் பண்ணும்போது இது தொடர்பாக கேட்குறாங்க. ஆண்கள் எப்படி ஒரே மாதிரி சில விஷயங்கள்லேயே நோய்கள் பற்றி என்கொயரி பண்ணுறாங்களோ ஃபோனில், அதே மாதிரி பெண்கள் அதிகமாக இந்த விஷயம் தான் கேட்குறாங்க. இர்ரெகுலர் பீரியடு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி 3 மாதம் 4 மாதம் எனக்கு பீரியட் ஆக மாட்டேங்குது சார், அப்புறம் வந்தாலும் ரொம்ப வருது, வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அளவுக்கு அதிகமாக டயர்ட்னஸ்ஸு, வலி, அது ஒரு மன உளைச்சலாகி போயிருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது நான் சொன்ன இந்த 2 டிப்ஸும், நான் ஃபஸ்ட்டு சொன்னது தண்ணியில் சும்மா கரைச்சி சாப்பிட்ணும். 2வதாக சொன்ன இந்த ஆவாரம் பூங்கிறது, இந்த ஆவாரம் பூ பொடியை நீங்களே வாங்கி கூட காய வச்சு அரைச்சி வச்சுக்கலாம்.
நீங்கள் உங்கள் பகுதியில் இருந்துச்சுனாக்கா, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பொடி நல்ல தரமான பொடியானு செக் பண்ணிங்க. அதுலேயும் கலப்படம் வந்துட போகுது, அதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்போ அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் 1.5 டம்ளர் ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு கிளாஸ் ஆகி அதை நீங்கள் வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு சுவைக்கு ஏதாவது ஒன்று போட்டு அதிமதுரம் கூட போட்டுக்கலாம். அது அந்தளவுக்கு இல்லைனாலும் இந்த பனங்கட்டு பருவட்டி, ஆச்சி வெல்லம், இந்த மாதிரி மண்டை வெல்லம், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன இந்த 2 குறிப்புமே பெண்களுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு. இன்றைக்கி காலகட்டங்களில் பெண்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த குறிப்பு கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு பயன்படுதோ பயன்படலையோ மற்றவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பான நல்ல நண்பர்கள் அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம். என் சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நிறையா பேர் ஷேர் பண்ணுறாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க செய்கிறது எனக்கும் தெரியும், என்னுடைய சேனலில் எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட நான் 450-500 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஏறக்குறைய பெண்கள் தலைப்பில் நிறையா போட்டிருக்கேன். அந்த மாதிரி வீடியோக்களையும் ஷேர் பண்ணுங்கள். இதை குறிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஏற்றுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.